நம்ம ஒவ்வொரு நாளும் கரையுதேனே. அவங்க 3 பேர் என்கிட்ட இருந்தாலும் உங்க 4 பேர் நினைச்சு நான் கரையுதேனே பிரமோத். இந்த உலகத்துல நீங்க 4 பேர் இருந்தானே எனக்கு உலகம் நான் நம்பி இருந்தேன். என்ன அனாதையா விட்டுட்டோமே நீங்க 4 பேர். കന്യാകുമാരി കുളച്ചൽ കൊട്ടിൽപ്പാട് തീരം ആഗ്നസിന്റെ സന്തോഷങ്ങളെ സങ്കടങ്ങളിലേക്ക് വലിച്ചെറിഞ്ഞ ദിവസം 2004 ഡിസംബർ 26. ഭർത്താവ് കനകരാജ് ജോലിക്ക് പോയിരുന്നു. അപ്രതീക്ഷിതമായി വന്ന കൂറ്റൻ തിരമാല ആഗ്നസ് നോക്കി നിൽക്കെ 3 കുട്ടികളെയും കടലിലേക്ക് കൊണ്ടുപോയി. കയ്യിലിരുന്ന 2 വയസ്സുള്ള കുഞ്ഞിനെയും തിരമാല തട്ടിയെടുത്തു. 4 பேரும் ஒரே பக்கமாக பிரிச்சு. கையில் தான் ஒரு குழந்தை உண்டு. ரஞ்சிதாட ஒரு மக 2 வயசு 8 நாள் என் கையில் உண்டு. நாங்கள் தண்ணியில் தானே நீஞ்சி போயிட்டே இருக்கோம். போகும்போது அப்பட கொஞ்சம் பகுதி ஒரு பனை மரத்துக்கு கிட்ட போனோன்னா பனையில் உள்ள ஓலை வச்சு களத்தை அறுத்து எடுத்துட்டு நத்து உப்பு தண்ணி எல்லாம் எழுந்துட்டு கை வச்சு பார்க்கணும்னா கையில் இருந்த குழந்தை ஓடி போயிட்டு. பிரதிஷா மோளை அப்படி தண்ணியில் கமந்து கிடந்து கொண்டு தந்தாங்க. எந்த மூளைன்னு பார்க்கும்போது மரிச்சான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆஸ்பத்திரி கொண்டு ஓடணும். அடுத்து ரஞ்சிதா கிடச்சா. அடுத்து 2 மக்களும் 2 ദിവസം கழிஞ்சான் கிடச்சது. ഇത് ആഗ്നസിന്റെ വീടിരുന്ന സ്ഥലമാണ്. ആഗ്നസിന്റെ മാത്രമല്ല 62 കുടുംബങ്ങൾ ഈ തീരത്ത് താമസിച്ചിരുന്നു. അന്ന് ഓലമേഞ്ഞ വീടുകളായിരുന്നു. 2004 ഡിസംബർ 26 രാവിലെ 10:10 ശേഷം ഒന്നും ബാക്കിയുണ്ടായിരുന്നില്ല. அருண் பிரமோத் அப்படி நல்ல புத்தி உள்ள மோகன், அழகுள்ள ராஜா. அது எப்படி சொல்லணும்னே எனக்கு தெரியல. இன்றைக்கும் இந்த நிமிஷமும் செப்டம்பர் 24 அவனு பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை இன்னைக்கு வர எங்கள் வீட்டில் எல்லோரும் அதை கொண்டாட தான் செய்தாங்க. அவன் இறந்தாலும் அவனுடைய பிறந்த நாள் எல்லோரும் கொண்டாடிட்டுருக்கோம். இன்றைக்கி அவன் இருந்திருந்தால் 28 வயசு. இன்றைக்கி அவன் ஒரு வாழ்க்கையில் ஈடுபட வேண்டிய வயசு அவனுக்கு. സുനാമിയിൽ കുട്ടികൾ നഷ്ടപ്പെട്ട സ്ത്രീകൾക്ക് പ്രസവശേഷി വീണ്ടെടുക്കാനുള്ള ചികിത്സ നൽകാൻ തമിഴ്നാട് സർക്കാർ തീരുമാനിച്ചു. ചികിത്സയ്ക്ക് ശേഷം 2005 ആഗ്നസ് ഒരു പെൺകുട്ടിക്ക് ജന്മം നൽകി. മരിച്ചുപോയ മൂത്ത മകളുടെ പ്രതീക്ഷ എന്ന പേര് ആ കുഞ്ഞിനിട്ടു. 2007 ജനിച്ച കുട്ടിക്ക് രണ്ടാമത്തെ മകളായ പ്രതിമയുടെ പേര് വിളിച്ചു. 2008 ജനിച്ച ആൺകുട്ടിക്ക് മരിച്ചുപോയ മകന്റെ പ്രമോദ് എന്ന പേര് നൽകി. ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் டிசம்பர் இந்த 2 மாதத்தில் இந்த கை ரொம்ப வலியாக இருக்கும். ஒரு பாறை ஏற இருக்க மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு என்ன தெரியாமல் உதறி விடும். நல்லா வலி. டாக்டர்கிட்ட போனேன். ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் சும்மா அந்த கையை இப்படி பிடிச்சி அணைச்சி ஒரு 10 செகண்டில் அந்த வலி எங்கே போச்சோ தெரியல. அப்போ இது வருஷம் தோறும் வரும்போது ஒரு பெரியவர்கிட்ட கேட்டதுக்கு இறந்து போன பிள்ளை உன் கையில் இருந்து போனதுனால அந்த பிள்ளை அந்த கையில் ஒரு அணைப்பு கேட்குதா தாய் பாசத்தை நீ அணைச்சி பிடிச்சது ரொம்ப கிரிட்டிக்கான காரியம். நான் அதுலேருந்து இந்த நிமிஷம் வரை அந்த கையை அணைச்சி தான் பிடிச்சி. ரஞ்சிதா 2 வயது. அப்போ என் பிள்ளை என் கூட தான் இருக்கனி. நான் 4 குழந்தையில 1 மிஸ் பண்ணிட்டேனோன்னு சொல்லி இப்போன்னு மன வருத்தத்தில் இருக்கேன். ஆனால் அவள் என் கூட தான் இந்த கையில் இருக்கதாக எனக்கு உள் உணர்ச்சி எனக்கு தெரியுது. സുനാമിക്ക് ശേഷമുള്ളത് ആഗ്നസിന് എല്ലാ അർത്ഥത്തിലും 2ാം ജന്മമാണ്. അപ്പോഴും അമ്മയ്ക്ക് മറക്കാനാകുമോ കടൽ കവർന്ന മക്കളെ? പ്രേംശശിക്കൊപ്പം TS ഹരികൃഷ്ണ, മാതൃഭൂമി ന്യൂസ്, കന്യാകുമാരി.